ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு வசந்தம் சரவணன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மட்டன் லிவர் புலாவ் எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். மட்டனோட ஈரலை வச்சு ஒரு சூப்பரான சுவையான புலாவ், குழந்தைங்களுக்காகவே இந்த புலாவ் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். யூஸ்வலாக நம்ம எப்போவுமே இந்த மட்டன் ஈரலை வச்சு ஒன்று ஈரல் தொக்கு மாதிரி ரெடி பண்ணுவோம், ஈரல் ஃப்ரை அந்த மாதிரி பண்ணுவோம், அப்படி இல்லாட்டி குழம்புல சேர்த்து பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி புலாவில் கொஞ்சம் வித்தியாசமாக குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி செஞ்சு காமிச்சிருக்கேன். அதாவது சாப்பாடு சாப்பிட ஆரம்பித்த சின்ன பிள்ளைங்க, ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு நம்ம இந்த மாதிரி மட்டன் லிவரை வச்சு ஒரு புலாவ் வித்தியாசமாக நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களுமே சமத்தாக சாப்பிட்டுக்குவாங்க. அதே சமயம் ஈரலில் நிறையவே சத்துக்கள் இருக்குது. ஸோ அதனால் அந்த ஈரலை எப்போவும் நம்ம ஒரே மாதிரி செஞ்சு போர் அடிக்காமல் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக புலாவ் மாதிரிலாம் செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்துப்பாங்க சாப்பிட்றதுக்கு. ஓகே, இப்போ இந்த ஈரல் புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வசந்தம் சரவணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான மசாலா பொருட்கள்லாம் எடுத்துக்கலாம். அதுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். அது கூட 2 ஸ்டார் அனீஸு, அது கூட பிரியாணி இலை, அது கூடவே 2 பெரிய ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். இது கூடவே ஜாதி பத்திரி இருக்கு இல்லையா, அதில் பாதி அளவுக்கு மட்டும், அந்த பூவில் பாதி அளவுக்கு மட்டும் எடுத்து உடச்சி வச்சுருக்கிறேன். முழுசாக போட வேண்டாம், ஏன்னா நான் இன்றைக்கி 1.5 டம்ளர் அளவுக்கு தான் அரிசி எடுத்திருக்கேன். அது கூட பட்டை, கிராம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு ஷாஹி ஜீரா எடுத்திருக்கேன். ஒரு 4 ஏலக்காய் எடுத்திருக்கேன். நார்மலாக சின்ன ஏலக்காய், இது பெரிய ஏலக்காய் 2. இப்போ இந்த மசாலா பொருட்கள்லாம் அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுத்ததான் அரிசி ஊற வச்சிடலாம். அதுக்காக நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். நம்ம ஜீரக சம்பாவில் கூட இதே மெத்தடில் புலாவ் செஞ்சுக்கலாம். இப்போ அதுக்காக 1.5 டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிறேன். இந்த அரிசி நம்ம ஒரு 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கிட்டோம்னா நல்ல புலாவ் பலன்னு சூப்பராக வெந்து கிடைக்கும் நமக்கு. 1.5 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துக்கிறேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இப்போ இதை அப்படியே ஊறிட்டுருக்கட்டும். நான் இதை ஆல்ரெடி ஊற வச்சுட்டேன் அரிசியை, புலாவ் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே. இப்போ அடுத்ததான் நம்ம புலாவ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கரை ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த குக்கர் நல்லா சூடான பிறகு இதில் ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மசாலா பொருட்கள், அது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா இது கூட சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பிரியாணி இலை சேர்த்துக்கிறேன். ஒரு 4லேருந்து 5 பிரியாணி இலை, அது கூடவே ஸ்டார் அனீஸ் 2 சேர்த்துக்கிறேன். இப்போ அடுத்ததாக ஜாதி பத்திரி 2 பெரிய ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். ஜாதி பத்திரி ஏன் பாதி அளவுக்கு மட்டும் சேர்த்துருக்கேன்னா அது சம்டைம்ஸ் எரிக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு. அதனால் அதிகமாக சேர்த்துக்கக்கூடாது. நம்ம எடுத்துக்கிற ரைஸோட அளவு பொறுத்து இந்த ஜாதி பத்திரியோட அளவு நம்ம சேர்த்துக்கணும். இப்போ அடுத்ததாக இதில் பட்டை, ஜீரகம், கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த புலாவ் செய்கிறதுக்காக 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ அதை நம்ம இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த புலாவ் செய்கிறதுக்கு ஷாஹி ஜீரா எடுத்திருக்கேன். நம்ம நார்மலாக பிரியாணிக்கு இந்த மாதிரி புலாவுக்கெலாம் நார்மல் ஜீரகத்தை காட்டிலும் இந்த மாதிரி ஷாஹி ஜீரான்னு சொல்லி கிடைக்கும். அதை நம்ம சேர்த்துக்கும் போது இன்னுமே இதோட டேஸ்ட் நல்லா ஃப்ளேவரபுளாக இருக்கும், அதே சமயம் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்குறதுக்காக இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி கோல்டன் ப்ரௌன் கலருக்கு ஆகணும். அது வரைக்கும் இது நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் அப்படியே நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே மட்டன் லிவர் எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி இந்த புலாவ் செய்கிறதுக்காக 1/4 கிலோ அளவுக்கு மட்டன் லிவர் எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம எந்த அளவுக்கு மட்டன் லிவர் எடுத்துக்கிறோமோ அதே அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிட்டோம்னா இந்த புலாவ் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் இன்றைக்கி 250 கிராம் அளவுக்கு மட்டன் லிவர் எடுத்திருக்கேன். அதுக்கு அதே அளவுக்கு 1/4 கிலோ அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த மட்டன் லிவரை ஆல்ரெடி மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இதை நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப பொடியாக கட் பண்ணிக்க தேவையில்லை, ஓரளவுக்கு கொஞ்சம் மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்ததாக ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு, நல்லா ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இதோட பச்சை வாசனை எல்லாம் போயாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மட்டன் லிவர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த லிவரை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் கிடையாது.
சும்மா ஒரு 2 டைம் இதை கலரி விட்டுட்டு அடுத்ததாக பொடியை நறுக்கி வச்சிருக்கிற தக்காளியை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த புலாவ் செய்கிறதுக்காக 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு மட்டன் லிவர் சேர்த்தாச்சு, சும்மா 2 டைம் கலரியாச்சு. அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்தாச்சு. தக்காளியெல்லாம் இதுக்கு வந்து குழைவாக வந்து வதங்கணும் அந்த மாதிரியெல்லாம் அவசியம் கிடையாது. இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ தக்காளியை சேர்த்து நல்லா கலரி விட்டாச்சு. வதங்கணும்னு வெயிட் பண்ண தேவையில்லை. இப்போ அடுத்ததாக இதில் மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறேன். சிலர் வந்து மஞ்சப்பொடி சேர்க்க மாட்டாங்க. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா மஞ்சப்பொடி சேர்க்க தேவையில்லை. இப்போ அடுத்ததாக இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். இந்த மஞ்சப்பொடி மிளகாய் பொடி இது எல்லாமே வீட்டில் அரைச்சது. ஸோ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கலர் எல்லாமே ஈவனாக இருக்க மாதிரியே இருக்கும். இப்போ அடுத்ததாக இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், அதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு காரம் இன்னும் கூட தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூட மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதே மாதிரி இது நம்ம ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் கிடையாது. எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த மாதிரிலாம் அவசியம் கிடையாது. இந்த மிளகாத்தூளோட அந்த தனியாத்தூளோட அந்த ராஸ்மல் எல்லாம் போன பிறகு நம்ம அடுத்ததாக ஊற வச்சுருக்கோம் இல்லையா அரிசி, அதை வந்து தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இதில் உடனே வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கிளறிட்டு நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை தண்ணியை வடிகட்டிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம லிவர் சேர்த்து ஃப்ரை பண்ண ஆரம்பித்த உடனே அடுத்தடுத்து தக்காளி சேர்க்குறது, அதுக்கடுத்து அது கூட அந்த மசாலா பொருட்கள் சேர்க்குறதெல்லாம் உடனே சேர்க்க ஆரம்பிச்சிடணும். ஏன்னா லிவர் வந்து ரொம்ப நேரம் வெந்துச்சுன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது, ரொம்ப ஹார்டாக இருக்கும். இப்போ அரிசி சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மசாலாவோட அரிசி உடையாமல் மெதுவாக வந்து இதை கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த அரிசியும் மசாலாவும் நல்லா மெதுவாக கலந்து விட்டாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1.5 டம்ளர் அளவுக்கு அரிசிக்கு 1.5 டம்ளர் அளவுக்கு ஃபஸ்ட் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி வந்து சேர்க்கும் போது சுட வச்ச தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம், சுடு தண்ணியை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இது கூடவே ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். மொத்தமாக 1 டம்ளர் அளவுக்கு அரிசிக்கு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த அரிசியை வந்து நான் ஆல்ரெடி 1 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். அதனால் இந்த தண்ணியோட அளவு இதுக்கு வந்து போதுமானதாக இருக்கும். அது புலாவும் நல்லா பலன்னு இருக்கும், அதே சமயம் நல்லா வெந்தும் கிடைக்கும். நமக்கு சின்ன பிள்ளைங்க சாப்பிட்ற அளவுக்கு நல்லா வெந்து கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ ஃபைனலாக இதில் ஒரு 2 பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன். இந்த பச்சை மிளகாய் வந்து ஒரு ஃப்ளேவருக்காக தான். பச்சை மிளகாயை வந்து நம்ம கீறிட்டு சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. அப்படியே முழு பச்சை மிளகாயை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். நல்ல மைல்டான ஒரு காரம் மட்டும்தான் இதனால் வந்து இந்த புலாவில் சேரும். ரொம்ப அதிகமாக காரம் வந்து சேராது. இந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்க்கும் போது அது ஒரு மைல்டான ஃப்ளேவரை இந்த புலாவுக்கு கொடுக்கும். ஃபைனலாக இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டு சும்மா இதில் லைட்டாக இதை வந்து கலந்து விட்டுக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இதை அப்படியே நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். மூடி போட்டு வச்சுட்டு கரெக்டாக 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே மெயின்டைன் பண்ணிக்கலாம். மூடி போட்டு வச்சு விசில் போட்டு வச்சிடலாம். ஸ்டவ் வந்து கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருக்கிறேன். ஸோ வந்து எனக்கு 10 மினிட்ஸ் வந்து தேவைப்பட்டுச்சு இந்த புலாவ் ரெடி ஆகுறதுக்கு. 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம அப்படியே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் புலாவ் எந்த அளவுக்கு சூப்பராக வெந்து வந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா பலன்னு கிடச்சிருந்துச்சு. ஒரு ரைஸ் கூட வந்து குழையவே இல்லை, அதே சமயம் உடையாமலும் நல்லா செம்மையாக ஃப்ளேவரபுளாக இருந்துச்சு இந்த புலாவு. இதில் சேர்த்துக்கிட்ட இந்த மட்டன் லிவர் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப சாஃப்டாக வெந்து இருந்துச்சு. கையால் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். கையால் எடுத்து இதை மசிச்சு விடும்போது நல்லா மாவு மாதிரி மசிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம வந்து குழம்புல சேர்த்தா கூட சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா ஹார்டாகி அப்படியே கல் மாதிரி இருக்கும். ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்ல சாஃப்டாக கிடச்சிருந்துச்சு. பாருங்கள், ஒரு பீஸ் வந்து ஈரல் எடுத்து இதை மசிச்சு காமிக்கிறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப சூடாக இருக்கிறதால கையில் எடுத்து உடனே செக் பண்ண முடியல. பட் ஆனால் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லி அப்படியே மாவு மாதிரி வர ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம ரொம்ப நேரம் வச்சு இதை கலரிட்டே இருந்திருந்தோம்னா இந்த ஈரல் வந்து ஹார்டாகி கல் மாதிரி ஆகிட்டுருக்கோம். நம்ம வந்து அதிகபட்சம் ஒரு 10 மினிட்ஸ் தான் எடுத்துக்கிட்டோம் இந்த ஓவரால் பிரியாணி குக் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் ரொம்ப சாஃப்டான ஈரல் புலாவ் வந்து கிடச்சிருக்கு நமக்கு.
நிச்சயமா நான் சொன்ன மெத்தட்லேயே இந்த ஈரல் புலாவ் வந்து செஞ்சு பாருங்கள். ரொம்பவே நல்ல சாஃப்டான ஈரல் புலாவ் நமக்கு கிடைக்கும். குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதே சமயம் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதால எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி உங்கள் வீட்டில் இந்த மட்டன் லிவர் புலாவ் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Thanks for watching. Thanks for watching. What do you want?